ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஆஸ் பர் டியூஸ்டே வந்து என்ன சமையல் பண்ணுறதுக்குன்னு எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சோயா குழம்பு, சப்பாத்தி ப்ளஸ் கிரேவி அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நேற்று வந்து தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு, முருங்கைக்காய் சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல் அவ்வளோதான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி காலையில் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சூடு பண்ணிட்டேன். சோயா வந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக ஊற வைக்கிறதுக்கு. அப்படியே வந்துட்டு அது சூடாகிறதுக்குள்ளார அரிசியும் வந்து 3 தடவை வந்து கழுவி அதையும் வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். 2 செம்பு தண்ணி ஊற்றி நான் 2 டம்ளர் அரிசி வந்து ஊற போட்டிருக்கேன். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா மாவு ஆட்டி வச்சுருந்தேன் நைட்டு. அது வந்துட்டு நேற்று கொஞ்சம் உளுந்து பொங்கவே இல்லை. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பக்கெட் மாவு தான் வந்திருந்தது. அதனால் அதை நான் வந்து வெளியவே வச்சுட்டேன். நல்லா வந்துட்டு அதை இன்னொரு டைம் கலக்கி விட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நைட் ஃபுல்லாக வெளியவே இருந்திருக்கு இல்லையா, சீக்கிரம் புளிச்சிரும். ஸோ வந்து கலக்கி எடுத்து வச்சிட்டேன். தண்ணி வந்து அதுக்குள்ளே சூடாயிடுச்சு. சோயா வந்துட்டு நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சோயா போட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெரிய சோயா பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சோயா குழம்பு வச்சாலே எல்லாருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. சோயா போட்டு சுடுதண்ணியில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு லைட்டாக மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நேரம் அந்த சூட்டுக்கே ஊறும். நான் வந்து அப்படியே வீடியோவில் பார்த்துக்கிட்டே வந்து குட்டி தட்டை வந்து போட்டுட்டுனா அது டக்குன்னு உள்ளே போய் விழுந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அது ஊறுறதுக்கு தானேன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து நம்ம உரிச்சு வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையுமே வந்து இதுக்கு போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு வணக்கிட்டுருக்கேன். நம்ம சோயா குழம்பு வைக்கணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு வெங்காயம் தக்காளி எப்பவும் போல தான் ஆஸ் யூஷுவல் வந்து வணக்கிட்டுருக்கேன். வெங்காயம் வணக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து 7 மணி இருக்கும். அப்போ வந்துட்டு எங்கள் ஏரியாவில் வந்து கொலாப்புட்டு விற்றுட்டு போனாங்க. நான் வந்து எப்போவுமே இந்த புட்டு வாங்கினதே இல்லை. சரி இன்றைக்கி ஒரு நாள் வாங்கி பார்க்கலாமே, ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து பசியாச்சா, சரி வாங்கி பார்க்கலாமேன்னு சொல்லி வாங்கி பார்த்துருந்தேன். 4 வகையான புட்டு. ஒன்று வந்து அரிசி புட்டு, அப்புறம் இது வந்து கம்பு புட்டு, எல்லோ கலரில் இருக்கிறது வந்து சோளம் புட்டு, இந்த பக்கம் இருக்கிறது ப்ரௌன் கலரில் இருக்கிறது ராகி புட்டு. எல்லாமே 4லேயும் வந்துட்டு ஒவ்வொரு இது வாங்கியிருந்தேன். இன்றைக்கி தான் சாம்பிள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுலேயே இனிப்பெல்லாம் தேவையான அளவு வந்து போட்டிருந்தாங்க. நல்லா குருணையாக சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை அப்படியே சாப்பிட்டுட்டே வந்து சமையல் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே மாவு பிணைஞ்சி வச்சோம்னா தான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அதனால் வந்துட்டு மாவும் வந்து போட்டு ஃபஸ்ட்டு வந்து பிணைஞ்சி வச்சுக்கிட்டேன். நம்ம மாவு பண்ணிடுறதுக்குள்ளே சோயாவும் நல்லா வந்து சாஃப்டாகிடுச்சா. ஸோ அதை வந்து பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடெல்லாம் குறையிற அளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா குழம்புக்கு வந்து எப்பவும் போல தான் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து இந்த தேங்காய் வந்து கீற்று போட்டோம்னா நல்லாயிருக்கும் அந்த குழம்புல எடுத்து சாப்பிட்றதுக்கு. அதனால் அது கொஞ்சம் போட்டுட்டேன். அதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இனிமேல் தான் தேங்காய் எல்லாம் சுரண்டணும். அதுக்குள்ளே வந்து இந்த சோயா வந்து போட்டுட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அது நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம மற்ற கிரேவி எல்லாம் அரைச்சி ஊற்றுறதுக்குள்ளார சோயா நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. அதனால் வந்து சோயா வந்துட்டு அப்படியே போட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து உப்பு தூவி விட்டுட்டு அப்படியே வந்து சிம்லேயே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சோயா. நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா இந்த சோளம் புட்டு தான். அதோடய கலரே வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஸ்மெல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நான் கொஞ்சம் சர்க்கரை போட்டு பார்த்தேன். பட் சர்க்கரை எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அப்படியே வந்து சாப்பிட்டுட்டே வந்து ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்கேன். சோயா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கனால அதுக்குள்ளே வந்துட்டு சைட் பை சைட் நம்ம வந்துட்டு தேங்காயும் சுரண்டிட்டேன். நான் தேங்காய் கூட எப்பவும் போல் சோம்பு பொட்டுக்கலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து ஆறிடுச்சா. ஸோ எல்லாத்தையும் அரைச்சி அப்படியே நம்ம குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக மூடி வச்சுட்டு நம்ம வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய்க்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி மசாலாவெல்லாம் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு மசாலா தான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து மட்டன் டேஸ்ட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டன் மசாலா வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு அந்த மசாலாலாம் சோயாவில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம தேங்காயும் அரைச்சிட்டோம். அதையும் வந்து நைஸாக அரைச்சி குழம்புல வந்து சேர்த்துட்டு உப்பு மட்டும் சேர்க்கல இல்லையா. ஸோ உப்பு செக் பண்ணி அதையும் வந்து சேர்த்துட்டு நிறையாவே தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா சோயா மறுபடியும் நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். மறுபடியும் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது சப்பாத்திக்கும் சரி சாப்பாட்டுக்கும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஸோ ரெண்டுக்குமே வந்துட்டு நல்ல காம்பினேஷன். கொஞ்சமாக வந்து பச்சை கருவேப்பிலையும் மேலே தூவி விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா குழம்பு வந்துட்டு அப்படியே கொதிச்சு வரும். எப்போவுமே சிம்மில் வச்சு குழம்பு வந்து கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்லோ குக் பண்ணும்போது தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆனதுக்கப்புறமா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காலையில் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி சுட்டு வச்சு கொடுத்துட்ருக்கேன். அப்படியே வந்து டீ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாேருக்கும் வந்து சப்பாத்தியும் சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சாச்சு. ஸோ மண்டே சமையல் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.